நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? ஆடி போன அவனி அவன் அல மயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவன் அல மயக்கும் தாவணி. எண்ணங்கள் பூர்த்தி அடையணும், சினிமா மென்மேலும் வளரணும், சின்ன திரைகளும். அதுக்காக நான் இரவும் பகல் கண்டிப்பாக நிச்சயமாக கஷ்டப்படுவேன். உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்த சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு சந்தோஷ் நாராயணன் நல்ல வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய நேரம் இது. நிச்சயமாக கானா பாலா அவர்களே, டர்னிங் பாயிண்டாக இருந்த பாடல் அப்படின்னு சொன்னால் எந்த பாடல் சொல்லுவீங்க? அட்டகத்தி திரைப்படத்தில். ஆமாம், அதில் 2 பாட்டு நான் பாடியிருக்கிறேன். ஒரு பாடல் ஆடி போன ஆவணி, கவிஞர் கபிலன் அவருடைய பாடல் வரிகள் நான் பாடிய பாட்டு. இன்னொரு பாட்டு நடுக்கடலில் கப்பல் இறங்கி தள்ள முடியுமா, அது நானே எழுதி பாடின பாட்டு. அது அந்த பாடல் எங்களுக்காக 4 வரி. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதாம், அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதாம். நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிக்க வெல்ல முடியுமா? உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா? உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா? உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா? உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா? கடற்கரையில காதலரை எண்ண முடியுமா? வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா? கண்ணால பார்த்த பிகரை சொந்தமாக்க முடியுமா? கண்ணால பார்த்த பிகரை சொந்தமாக்க முடியுமா? பின்னால நடப்பதான் இப்ப சொல்ல முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க, ஃபென்டாஸ்டிக். அதே படத்தில் ஆடி போன கபிலன் சார், கவிஞர் கபிலன் அவருடைய பாடல் வரிகள் பாடிய பாடல். பத்தி குச்சி இடுப்பத்தாட்டி நெஞ்சுக்குள்ள அடுப்பத்த மூட்டி ஐயா அம்மா என்ன இவ வாட்டி வதக்கிறார். முட்டை மொழியத்தங்காட்டி முன்ன பின்ன ரெட்ட ஜடாட்டி மல்லிப்பூ வாசனை காட்டி மயக்கிறார். தரையில் தூக்கி போட்டா என் காதல் குறவ மீன வாழும். தரையில் தூக்கி போட்டா என் காதல் குறவ மீன வாழும். வாயண்டி கேடி நீல ஜோடி வாலில காத்தாடி. அதாவது இந்த ஸ்டைல் மறுபடி கொண்டு வந்து உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்த சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு சந்தோஷ் நாராயணன் நல்ல வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய நேரம் இது. நிச்சயமாக. ஸோ பிஸா படத்தில் அந்த குழந்தைங்களை அப்படியே சைலண்ட்டாக உட்கார வச்சு கண்ணெல்லாம் மூடிக்குவாங்க தியேட்டரில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டு 4 வரி எங்களுக்காக. நிச்சயமா. நினைக்குதே மனமதே மணக்கவே திளைக்குதே கலந்திட பிடிக்குதே கணக்குதே தலைக்கு மேலே நமக்கென கிடைத்தது தினக்குதா தினக்குதா தினக்குதா
Wow. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசிஷனில் உங்கள் வாய்ஸ் பயன்படுத்திய விதம் அது வந்து மறக்க முடியாத சந்தோஷ் நாராயண். ஆமாம், சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். அடுத்ததாக நீங்கள் பரதேசி ஒன்று வந்துட்டு இருக்கு. பாலா சார், இயக்குனர் பாலா சாரோட திரைப்படம் பரதேசில் பெரிய ஒரு வாய்ப்பு. ஜிவி பிரகாஷ் சார் அவருடைய இசையில் பாடியிருக்க பாட்டு. அந்த பாடல் ஒரு 4 வரி எங்களுக்கு. தன்னைத்தானே நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே. தன்னைத்தானே நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே. மாட்டு தொழுவ கூட்டில் பிறந்த தேவ தூதனாம், ஆட்டு மந்தையை ஓட்டி செல்லும் நல்ல ஆயனாம். காட்டு வழியில் பாதை காட்டும் கன்னி மைந்தனை, பாட்டு பாடி ஆட்டம் ஆடி ஆர்ப்பரிப்போமே. தன்னைத்தானே தந்தானை துதிப்போமே, தந்தானை துதிப்போமே. மண்ணை காக்க வந்தானை ஜெபிப்போம், வந்தானை ஜெபிப்போமே, வந்தானை ஜெபிப்போமே. சீரிப்பாயும் பேரலையாய் பொங்கி எழுந்துனே, மாற்றம் தந்த மைந்தருக்கு சொல்லு ஸ்தோத்திரம். ஊட்டெடுத்த ஆத்துமாவின் சாட்சியாக நீ, உள்ளிருந்து உறக்கச் சொல்லு உயிரின் சோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாதியற்ற நாதி ஏழைக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள சொந்தம் ஒரே தேவன், நீதியற்ற பாவிகளின் வாழ்வை மீட்க வந்த பரமபிதா இயேசு. ஆமென் 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 சொல்வோம் ஓசன்னா. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். நிறைய ஒரு அற்புதமான எழுத்தாளர். கானா பாடல்களுடைய அந்த எவ்வளோ காம்படிஷன்ஸில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அதுபோல் இந்த எழுத்து நிறைய பாடல்கள் எழுதி அதுலேயும் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும். இல்லை, நிச்சயமாக இதுக்கு வந்து என்னோடய குடும்பமும் இந்த தியாகத்துக்கு வந்து துணை இருக்கும். என்னோட நண்பர்கள், இந்த பகுதி மக்கள், கண்டிப்பாக இசைத்துறையில் இருக்கின்ற அனைத்து இசைக்கலைஞர்கள், திரைத்துறையில் இருக்கின்ற பிரபலங்கள் எல்லாமே எனக்காக கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடையணும், சினிமா மென்மேலும் வளரணும், சின்ன திரைகளும். அதுக்காக நான் வந்து இரவும் பகல் கண்டிப்பாக நிச்சயமாக கஷ்டப்படுவேன். மனதோடு மனோவுக்கு வந்து இவ்வளவு நேரம் சிறப்பித்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஆமாம், நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்க. நான் ஒரு பாட்டிலே சொல்லிடுறேன். ஆமாம், அதில் ஒரு பிரத்யேகமாக நீங்கள் பாடின பாட்டிலே பாடுறேன். ஓகே, அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மனோ சார் பாடின பாட்டிலே பாடுறேன். வெரி குட் வெரி குட். ப்ளீஸ். மனதோடு மனோ வந்துட்டாரு, என்ன மிரட்டி மிரட்டி கேள்வி கேட்கிறாரு. லக்ஷ்மண் சுருதி இசையோட நான் பாட்டு பாட தனி மேட, பாட்டோட பேட்டி ரொம்ப ஜோரு. ஜெயா டிவியில தான் ஞாயிற்றுக்கிழமை பாரு. பாட்டோட பேட்டி ரொம்ப ஜோரு. ஜெயா டிவியில இது ஞாயிற்றுக்கிழமை பாரு. மனதோடு மனு வந்துட்டாரு, என்ன மிரட்டி மிரட்டி கேள்வி கேட்கிறாரு. எங்க மனதோடு மனு வந்துட்டாரு, என்ன மிரட்டி மிரட்டி கேள்வி கேட்கிறாரு.